வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிடையே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் டோன்ட் ஒரி பி ஹாப்பி. ஆசிரியர் திரு ராஜி ரகுநாதன் அவர்கள் எழுதிய சிறுகதை. வயதானவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த ஒரு அன்பு, மாறாத அன்பு, சிறு வயதிலிருந்து கல்யாணம் புரிந்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒற்றுமையாக இருப்பவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திலே முடிவுக்கு வரும். அந்த சூழலை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கிறது. நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம். நேயர்களே, டோன்ட் வரி பி ஹாப்பி, ராஜி ரகுநாதன் அவர்கள். சாந்தா, ரெடியா? ஒரு நிமிஷங்க, டாக்ஸி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகணும்னு ஃபோன் காமிக்குது, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுத்துகிறீங்க என்று அவளுடைய படுக்கை அறையிலிருந்து குரல் கொடுத்தாள் என் மனைவி சாந்தா. ஓகே ஓகே, டோன்ட் வரி பி ஹாப்பி என்று சொல்லிவிட்டு சோபாவில் அமர்ந்தேன். டோன்ட் வரி பி ஹாப்பி என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடு, என் வாழ்வினுடைய மந்திரம் என்று கூட கூறலாம். 2 நிமிடங்களில் புடவை மாற்றிக்கொண்டு சாந்தா வெளியில் வந்தாள். 68 வயது ஆனாலும் சாந்தா எனக்கு அழகாகவே தென்பட்டாள். அந்த இளகிய மெல்லிய கன்னங்கள் என் நிழல் தெரியுமோ என்பது போல் நளினமாக இருந்தது. வாரி பின்னிய கூந்தல் வெண்மை கிரீடத்தை நிரந்தரமாக அணிந்தது போல் அவளுடைய அழகை பெருக்கியது என்று நான் சொல்ல வேண்டும். அவளுடைய மெடிந்த உடலாலும் என்னுடைய தொப்பை காரணமாகவும் என்னை விட சற்று உயரமாக தென்படுவாள். ஹாய் பியூட்டி என்றேன், அவளை காதலோடு பார்த்த வண்ணம். சரி கிளம்பலாம் வாங்க, டாக்ஸி இன் 2 minutes என்று கூறிக்கொண்டே கண்ணாடி அணிந்து கொண்டாள். யார் உன்னை பியூட்டின்னு சொன்னவன்? என்கிட்ட சொல்ல, அவனை ஷூட் பண்ணிடுறேன். அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தான் சொன்னதான் ஞாபகம் என்று சாந்தா சிரித்து கொண்டே வீட்டை போட்டினாள். நான் எப்போவுமே சம்திங் ஸ்பெஷல், எனக்கு விதிவிலக்கு இருக்குது, நான் ஒன்று என்ன வேணாலும் சொல்லலாம் என்றேன் சினுங்கலாக. நாங்கள் எங்களுடைய 4வது மாடியிலிருந்து லிஃப்ட்டில் கீழே இறங்கிய போது வாடகை கார் ரெடியாக இருந்தது. வங்கிக்கு செல்ல வேண்டும் என வங்கிக்கு சென்றவுடன் பேடிஎம் வழியாக காருக்கு பணம் கட்டினாள் சாந்தா. முன்பே கூறியிருந்ததால் வங்கியில் மேனேஜர் மூர்த்தி எங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். மூர்த்தி நாங்கள் இருவரும் பணிபுரிந்த பல்கலைக்கழகத்தில் எங்கள் இருவருக்குமே மாணவராக இருந்தவர். மூர்த்தி சார், எங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாமினேஷன் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். எங்களோட தனித்தனி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸாக மாற்றி எங்கள் 2 பேரில் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, எய்தர் ஆர் சர்வவேருங்கிற மாதிரி மாற்றணும். அதே மாதிரி இந்த லாக்கர் அக்கௌண்ட்டை கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவசரம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம், எல்லாத்தையும் செஞ்சிடுங்க என்றேன். சாந்தா என் பக்கம் விந்தையாக நம்ப முடியாமல் பார்த்தாள். பரவாயில்ல சார், நீங்கள் எங்கேயே சேம்பரில் உட்காருங்க, காஃபி உங்களுக்கு வித்தவுட் சுகர் அனுப்பிச்சி வைக்கிறேன் என்றார் மூர்த்தி. டோன்ட் வரி பி ஹாப்பி என்றேன். மூர்த்தி அறையிலிருந்து வெளியே சென்றார். என்னங்க அதெல்லாம் என்று சாந்தா பதற்றத்தோடு என் கைகளை பிடித்து கொண்டாள். நான் பதில் கூறுவதற்குள் அவள் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது. நான் பைத்தியக்காரி, ஏன் அல்ற? எனக்கு ஒன்றாகலை பாரு, பாறாங்கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கேன். மேனேஜர் மூர்த்தி தான் ஃபோன் பண்ணி நாமினேஷன் இல்லை, அவங்க ஆடிட்டர்ஸ் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னார், அதனால தான் உன்னையும் அழைச்சிட்டு வந்தேன். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காத, வேணும்னா நீயே வேணா மூர்த்திட்ட கேட்டுப்பாரேன் என்றேன் சமாளித்தபடி. அவள் என்னை அவநம்பிக்கையோடு பார்த்தாள். நாமினேஷன் சரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட் சங்கதி என்ன என்று முக்கியமான பாயிண்ட்டை கையில் எடுத்தாள். என்னுடைய தொண்டையில் விளாம்பழம் அடைத்தது போல் இருந்தது. அதற்குள் சட்டென்று என்னுடைய மனதுக்குள் ஒரு ஐடியா வந்தது. வேறு ஒன்றும் இல்லை, வந்துட்டோமே எதுக்கு இருக்கட்டுமேனு தான், இப்போல்லாம் ஜாயின் அக்கௌண்ட் இருந்தால் தான் நல்லதுன்னு நம்ம ஆடிட்டர் அட்வைஸ் பண்ணார் என்றேன். நான் நம்ப மாட்டேன்
என்றாள் கோபமாக. அவளுடைய குரலில் உறுதி தெரிந்தது. அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் என்று நானும் விடாமல் கேட்டேன். அதற்குள் மூர்த்தி சில விண்ணப்ப படிவங்களை எடுத்து வந்தார். என்ன சார், எனி ப்ராப்ளம் என்று கேட்டு சிரித்தார். நோ 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 வரிஸ். மேடத்துக்கு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மூர்த்தி, நீங்கள் வர சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம், இவை என்னென்னமோ யோசிக்கிறா என்றேன். ஆமாம் மேடம், எங்கள் இன்டர்நேஷ்னல் ஆடிட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாமினேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நோட் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லாதவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அப்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களையும் கூப்பிட்டோம். நத்திங் ஸ்பெஷல், இது ரொட்டீன் ப்ரொசீஜர் தான் என்றார். பின்ன இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு? எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் பெட்டர் என்று புன்னகைத்தார். சாந்தா இப்பொழுது மௌனமானாள். அவள் முகத்தை பார்த்தால் இனி இங்கே இந்த விஷயம் பற்றி பேசுவது சரியாக இருக்காது என்று நினைத்து சும்மா இருப்பதாய் தோன்றியது. கையெழுத்து போடுகின்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு லாக்கர் அறைக்கு சென்றோம். அண்மையில்தான் லாக்கருக்கு புதிய டிஜிட்டல் பூட்டு சிஸ்டம் புகுத்தி இருந்தார்கள். ஒரு அதிகாரி மாஸ்டர் சாவியில் திறந்து உங்கள் பாஸ்வேர்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக்கர் ஓப்பன் ஆகும். உங்கள் வேலை முடிஞ்சோன்னா கதவு மூடிட்டு நீங்கள் உங்கள் கீயை எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். நான் சாந்தாவிடமிருந்த என் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி நோட்ஸ் உள்ள அந்த ஃபோல்டரை திறந்து பாஸ்வேர்ட்ஸ் என்று எழுதியிருந்த பக்கத்தை திறந்தேன். அதில் கடைசியில் இருந்த நம்பரை சாந்தாவிடம் காட்டினேன். இதுதான் நம்ம லாக்கர் கோடு நம்பர் என்று சொல்லி ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு அவரிடம் தந்தேன். இப்போ சொல்லு, லாக்கர் கோடு நம்பர் என்ன என்று கேட்டேன். சாந்தா குழப்பமாக பார்த்தாள். சரி, ஃபோனை ஆன் பண்ணி நோட்ஸ் ஃபோல்டருக்கு போ, இப்போது பாஸ்வேர்ட்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணு, பாஸ்வேர்டு எதுன்னு சொல்லு என்றேன். சாந்தாவுக்கு சமீபத்தில் தான் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் செய்யும் முறை சொல்லிக் கொடுத்தேன். ஸ்மார்ட் ஃபோன் சரியாக பயன்படுத்த தெரிந்தால் தினசரி வாழ்க்கை எளிதாகிவிடும் என்பதை அவளுக்கு எடுத்து கூறினேன். அவளும் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இருக்கிறாள். அதனால்தான் டாக்ஸி புக் செய்வது, பேடிஎம், கூகுள் பே போன்ற ஆப்களை பயன்படுத்துவது, பணம் செலுத்துவது என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து வருகிறேன். அவளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தனியாக இல்லை, என் ஃபோனைத்தான் அவளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். சாந்தா மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பேஜை பார்த்து S2611969 என்று கூறினாள். ஓகே, அதை இப்போ ஓப்பன் பண்ணு. கீபோர்டில் அந்த நம்பரை பஞ்ச் செய்து லாக்கரை திறந்தாள் சாந்தா. குட், இந்த கோடு நம்பர் நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச பாஸ்வேர்டு. ஓகே, வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது, டாப் சீக்ரெட். பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கூட சொல்லக்கூடாது என்றேன். அதற்குள் இருந்த நகைகள், வீட்டு பத்திரம், ஃபிக்ஸட் டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், பென்ஷன் பேப்பர், உயில் எல்லாவற்றையும் வெளியில் எடுத்து அவளுக்கு காட்டி விவரித்தேன். ஒரு ஒழுங்குமுறையில் அவற்றை வைத்த ஃபைல் ஃபோல்டரை காண்பித்தேன். ஒரு புறமாய் இருந்த கேஷ் கட்டுக்களை காட்டினேன். அதன் பின் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து அவளை நீயே லாக் பண்ண என்றேன். சாந்தா கிளம்பலாம் என்று எழுந்தாள். அவள் கையை பிடித்து நிறுத்தினேன். அவள் கையை ஆதரவோடு வருடினேன். தங்க வளையல்கள் எத்தனை இருந்தாலும் கண்ணாடி வளையல்களை அவளுக்கு பிடிக்கும். அவள் உடலின் மஞ்சள் நிறத்தின் மீது பச்சை நிற வளையல்கள் அழகாக அமைந்திருந்தன. சாந்தா ஆச்சரியமாக பார்த்தாள். இந்த நம்பர் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். எந்த நம்பர்? பாஸ்வேர்டு. எனக்கு ஒன்றும் புரியலையே என்று குழப்பமாய் பார்த்தாள். யூனிவர்சிட்டியில் மட்டும் மெடல்ஸ் எல்லாத்தையும் நீயே அடிச்சுட்டு போயிட்டு என்னை பைத்தியக்காரனாக்குனேன். இந்த நம்பர் என்னன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? யோசிச்சுப்பார், அதுக்குள்ளே இன்னொரு காஃபி அனுப்ப சொல்லி மூர்த்திகிட்ட சொல்லிட்டு வரேன் என்று இழை எத்தனித்த பொழுது, ஐயோ போதும் உங்கள் புத்திசாலித்தனம், காஃபி போதும், இந்தமாதிரி எதாவது குடிக்கிற மாதிரி இருந்தால் க்ரீன் டீ, இல்லாட்டினா 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்லாம் என்றாள். இன்னொரு காஃபி சாப்பிடலாம் என்ற ஆவலோடு இருந்த என்னை தடுத்து நிறுத்தியதால் நான் சற்று எரிச்சல் அடைந்தேன். சரி, இந்த நம்பர் என்னன்னு சொல்ல பார்ப்போம் என்றேன். அவள் என் முகத்தருகில் நெருங்கி என் தலைமுடியில் விரல்களை விட்டு துழாவினாள். இப்போ காஃபி சாப்பிட்டா சாப்பாடு இறங்காது, அப்புறம் நீங்கள் தான் சிரமப்படுவீங்க என்றாள் கவலையோடு. அதுவும் உண்மைதான். என் ஆரோக்கியம் மிகவும் நாசுக்கானது, அது எங்கள் இருவருக்குமே தெரிந்ததுதான். அதிலும் என்னால்
வாயை கட்ட முடியாது. எப்பொழுதும் என் மனம் உணவின் மீதும் காஃபியின் மீதும் செல்லும் இயல்புடையது. அவள் அணைக்கட்டு போட்டு என் சாப்பாட்டு விஷயத்தில் கடினமாக இல்லாவிட்டால் ஹாஸ்பிட்டலில் சேர வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது அவள் மனம் காயமடையும், துடிதுடித்து போவாள். அவள் முகத்திலே கவலை மேகம் சூழ்ந்தால் என் இதயம் துடிதுடித்து போய்விடும். அதனால்தான் அவளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பேன். ஆமாண்டா செல்லம், ஓகே, டோன்ட் வரி. சரி, நம்பர் விஷயம் என்னாச்சு என்று கூறிக்கொண்டே அவளை இழுத்து அணைத்தேன். அவளை அணைத்த பொழுது அவளிடமிருந்து பாயும் ஜீவசக்தி எனக்கு அளவுக்கு அதிகமான பலத்தை அளித்தது. என்னங்க இது, வரம்பு மீறி போகிற மாதிரி இருக்குது, இது பேங்க்குங்கிறத மறந்துட்டிங்களா என்று சிரிப்பை மறைத்து கொண்டு கோபத்தோடு அவள் இடுப்பை சுற்றியிருந்த என் கையை விளக்கினாள். இது லாக்கர் ரூம். நம்ம வெளியில் போகிற வரைக்கும் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. பஞ்சரா ஹில்ஸ் நடுமத்தியில் இத்தனை பேர் நடுவில் தைரியமாக ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆண் உன்னுடைய புருஷன்தான். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் என்றேன். மீண்டும் அவளை கட்டி அணைத்த பொழுது அவள் தள்ளிவிட்டாள். சரி சரி, போதும் உங்கள் விளையாட்டு. நீங்கள் சொன்ன கோட் நம்பர் எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க கிளம்பலாம், இன்னும் நான் வீட்டுக்கு போய் சமையல் கூட ஆரம்பிக்கிறோம் என்று கூறி கையை விளக்கினாள். பைத்தியக்காரி, இந்த பாஸ்வேர்டு என்னன்னு உனக்கு தெரியலையா? இதுதான் உனக்கு நான் முதல்ல முத்தம் கொடுத்த நாள். என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக கிடைத்ததற்கு அரிதான ருசியை அனுபவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வரவேற்புக்குரிய கொண்டாட்டமான ஒரு நாள் என்றேன். சாந்தா மிக அழகாக விற்கப்பட்டாள். நாங்கள் இருவரும் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் தாவரவியல் பிரிவில் எம்எஸ்சி படித்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் மனதார காதலித்தோம். ஜாதி பிரச்சனை இல்லாதால் முறையாக கரீம்நகர் ஜில்லாவில் அவர்கள் ஊருக்கு பெண் பார்க்க சென்றோம். பெரியவர்கள் மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கையில் சாந்தா என்னை தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். பெண் பார்க்கும் படலத்திற்கு சாந்தா அழகாக அப்பொழுது தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். தலை கொளித்த கூந்தல், கைக்கு வங்கி, இடுப்பில் ஒட்டியானம், இளம் ரோஸ் நிற பட்டு புடவையில் அப்சரஸ் மாதிரி பளபளவென்று இருந்தாள். நான் பற்றென்று அவளை என் அணைப்பில் இறுக்கி முத்தம் கொடுத்து விட்டேன். அப்பொழுது இப்பொழுது போல் அல்ல. அப்பொழுது அவள் கதவை சற்று மூடி எனக்கு ஒத்துழைத்தாள். உண்மையாகவே நீ கிழவி ஆயிட்ட சாந்தா. இது உன்னை நான் முதல்ல முத்தம் கொடுத்தனே அந்த நாள். உங்கள் வீட்டில் உன்னுடைய அறையில் ரோஜாப்பு நிற பட்டு புடவையில் 26 ஜனவரி 1969, அதாவது 26/1/1969 தான் நான் உன்னை பார்க்க வந்தப்போ முத்தம் கொடுத்தேன். இப்போ ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு என்றேன். அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்று ஆச்சரியத்தோடு அவள் கேட்டாள். அது மட்டும் இல்லை, உன்னுடைய தொடர்பான பல விஷயங்கள் எனக்கு அப்படியே தெளிவாக ஞாபகத்தில் இருக்குது. வேணா ஒரு தடவை அந்த சீன் அப்படியே ரிப்பீட் பண்ணுவோமா அப்போ என்றேன். சிச்சி பேசாமல் இருங்க என்று தூரமாக நகர்ந்தாள். என்னடி வில்லனை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்க நீ? நான் உன் புருஷன் தானே என்று நான் கூற, என்னது நீங்கள் ரொம்ப துள்ளுறீங்க, நீங்கள் புருஷன்னாக்கா நம்ம பேங்க்கில் இருக்கோங்கிறத கூட மறந்துட்டீங்களா என்று கிசுகிசுப்பாக சிரித்தாள். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாங்கிறியா என்று நான் கூற, என்னாச்சு உங்களுக்கு, இன்றைக்கி ரொம்ப கூச்சமே இல்லாமல் நடந்துக்கிறீங்களே என்றாள் சாந்தா. என்னோட தப்புன்னு ஒன்றும் கிடையாது, எல்லா தப்பும் உன்னோட தான். ஏன் நீ இப்படி இத்தனை அழகாக இருக்க இன்னைக்கு என்றேன் குறும்பாக. சாந்தா வியப்போடு பார்த்தாள். அப்பொழுது வீட்டுக்கு வரும் பொழுது ஹோட்டலில் உணவு அருந்திவிட்டு அருகில் இருந்த ஒரு மொபைல் ஃபோன் கடையில் சாந்தா தடுத்தும் அவளுக்காக நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை புதிதாக வாங்கி கொண்டு வீட்டிற்கு டாக்ஸியில் கிளம்பினோம். காரில் அசதியோடு கண்மூடி உறங்கிய சாந்தாவை பார்த்து கொண்டே நான் அமர்ந்திருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு எல்லாமே எளிதாகிவிட்டது. நினைத்த நேரத்தில் கேபு புக் செய்யலாம். ஒரே கணத்தில் கார் வீட்டின் முன் வந்து நிற்கிறது. அட்ரஸ் ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதில்லை. வேண்டுமென்ற இடத்தில் இறங்கிக் கொள்ளலாம். சார்ஜ் கூட பேரம் பேச வேண்டிய தேவையில்லை. எனக்கு சொந்தமாக கார் இருக்கிறது, ஆனால் பர்மனன்ட் டிரைவர் இல்லை. சின்ன சின்ன வேலைகளுக்கு அருகில் இருந்தால் நடந்தே சென்று விடுவோம், இல்லாவிடால் கேப் புக் செய்துவிட்டு அதில் சென்று விடுவோம்.
ஏதாவது ஃபங்க்ஷன் மற்ற விசேஷங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் டிரைவரை ஏற்பாடு செய்து கொள்வோம். இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வாழுகின்ற விதமாக எங்கள் வாழ்க்கை முறை இந்த நவீன உலகம் ஆட்சி வைத்திருக்கிறது. மரணம் வரும் வரை மரணித்து கொண்டு வாழாமல், மரணம் வரும் வரை வாழ்க்கையை பண்டிகை கொண்டாட்டம் போல் வாழ்ந்து பின் மரணமடைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கை தத்துவம். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் எப்பொழுதும் டோன்ட் வரி, பி ஹாப்பி என்று சொல்வது என்னுடைய வழக்கம். இந்த சொல் அடுத்தவருக்காக மட்டுமல்ல, எனக்கும் கூட நான் சொல்லிக்கொள்வது தான். நாங்கள் இருவரும் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நான் பதவி ஓய்வு பெற்ற பொழுது அவளுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் சர்வீஸ் இருந்தாலும் நான் தனியாக வீட்டில் இருக்க வேண்டுமே என்று விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டாள். எங்களுக்கு பண விஷயத்தில் பெரிதாக பிரச்சனை எதுவும் இல்லை. குழந்தைகளுக்கு திருமணமாகிவிட்டது, வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். பையன் ஹைதராபாத் நகரத்திலேயே இருந்தாலும் அவன் அலுவலகத்துக்கு அருகில் ஹைடெக் சிட்டியிலேயே வீடு வாங்கி கொடுத்து வசித்து வருகிறான். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டாலும் அவனுக்கு திருமணமானபின் நாங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே நினைத்து கொண்டு இருந்தோம். ஏனென்றால் நாங்கள் இருவருமே சுதந்திரத்தை விரும்புபவர்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தியவர்கள். எங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். சாந்தாவும் இயல்பாகவே சுதந்திரத்தை விரும்புபவள். யாரேனும் அனாவசியமாக ஒரு வார்த்தை சொன்னாலும் பொறுக்க மாட்டாள். நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உயிராக இருந்தாலும் 50 ஆண்டு திருமண வாழ்வில் எங்கள் இருவரிடையேயும் எத்தனையோ முறை மனப்போராட்டங்கள், தவறாய் புரிந்து கொள்ளுதல், சந்தேகங்கள், தகராறுகள், ஊழல்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் அவ்வப்பொழுது மறந்து போய் சிரித்து விடுவோம். ஆனால் உயிருக்கும் மேலாக அன்பு செலுத்தும் பிள்ளைகள் கூட அண்மை காலத்திலே ஈகோவில் சிக்கிவிட்டார்கள். இதயத்தில் அன்பு வெள்ளம் பெருகினாலும் அவர்களின் ஈகோ அடிபடுகிறது என்று தோன்றிவிட்டால் பாசத்தையே வெட்டிவிடுவதற்கு அவர்கள் தயாராக நிற்கிறார்கள். ஈகோதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. மேல் ஓடுகளை நீக்கி பார்த்தால் அன்பு, ஈகோ 2 உணர்வுகளும் ஒன்றுதான். ஆனால் அத்தனை பொறுமை இளைய தலைமுறைக்கு இருப்பதில்லை. இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் பொருளாதார தன்னிறைவு, வேகமாக மாறுகின்ற சமுதாய சூழல்கள், நவீன வாழ்க்கை முறையின் அழுத்தங்கள், பன்முக செயற்கை வாழ்வு வாழ வேண்டி வருவது, சிறுவயதிலேயே பணி நிமித்தம் பெரிய பெரிய இலக்குகளை தீர்மானித்து அவற்றின் வேட்டையில் ஈடுபட்டு கடுமையான அழுத்தத்தில் இருப்பது போன்று நடந்து கொள்கிறார்கள். ஓட்டப்பந்தயத்தை நிறுத்தி வாழ்வின் அழகை அனுபவிக்க முடியாமல் போகிறார்கள். அதனால்தான் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்ட பெரியவர்களான நாம் அவர்களுக்கு குறுக்கே நிற்காமல் அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் வாழவிட வேண்டும். நிசப்தமாக ஓரமாக ஒதுங்கி அவர்களின் பாதையில் அவர்களை பயணிக்க அனுமதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2 தலைமுறைகளுக்கும் இடையே போராட்டம் நிச்சயம். ரிட்டையரான நாங்கள் ஓய்வாக வீட்டில் உட்கார்ந்து காலத்தை கழிக்கவில்லை. அந்தந்த சீசனை பொறுத்து காலத்துக்கேற்றவாறு அனுகூலமான இடங்களுக்கு சென்று விடுவோம். உலகின் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டோம். எங்களின் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும் வரை எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து விட்டோம். ஆசிரியர் பணியில் எங்களுக்கு சப்ஜெக்ட் தாவரவியல். அதன் மூலம் எங்கள் இருவருக்கும் உலகம் எங்கும் நண்பர்களும், எங்களிடம் படித்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளில் நல்ல பதவியில் இருக்கும் எங்கள் பழைய மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களை அவ்வப்பொழுது விசிட்டிங் ஆசிரியர்களாக அழைப்பார்கள். நிறைய நாடுகளை சென்று பார்த்திருக்கிறோம். பல கோடிக்கணக்கானோருக்கு சாத்தியப்படாத ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துவிட்டோம். சார் வந்துட்டோம் என்று டாக்ஸி டிரைவர் கூறியதால் நான் திடுக்கிட்டு நடப்புலகுக்கு வந்தேன். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சோர்வாயிருந்த சாந்தா சோபாவில் விழுந்தாள். வெயிலில் அவள் முகம் வாடியிருந்தது. குளிர்ந்த இடிக்கொலானில் நனைத்த கைக்குட்டையால் அவளுடைய முகத்தையும் கைகளையும் துடைத்தேன். கண்களை மூடியபடியே தேங்க்ஸ் என்றாள். அவளை நான் மென்மையாக முத்தமிட்டேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி என்று கூறிவிட்டு அவள் அருகில் மௌனமாக சற்று நேரம் அமர்ந்திருந்தேன். அவள் மௌனத்தின் சந்நிதி, என் காதலின் பெருநிதி என்ற பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. என் அறைக்கு வந்து உடை மாற்றிக்கொண்டு படுத்தேன். ஆனால் உறக்கம் வரவில்லை. என்னங்க இதெல்லாம் என்று சாந்தா வங்கியில் கேள்வி கேட்டபொழுது புத்திசாலித்தனமாக பதில் சொல்லி சமாளித்தாலும் அந்த கேள்வி என் முன்பாக 1000 மடங்கு பெரிதாகி வளர்ந்து 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 இப்பொழுது என் முன் நின்று பதில் கூறச் சொல்லி வற்புறுத்துவதாக தோன்றியது. இந்த பிரச்சனை ஓராண்டுக்கு முன்பு ஆரம்பமானது. ஒரு நாள் கம்ப்யூட்டருக்கு முன் அமர்ந்து ஒரு அறிவியல் இதழுக்கு கட்டுரை எழுதி கொண்டிருந்த பொழுது மூளையில் ஒரு கணத்தில்
1000ல் ஒரு பகுதி நேரம் ஏதோ ஒன்று வெடித்தார் போல் இருந்தது. கண்களை இருள் மறைத்தது. கண் முன்னால் இருந்த எதுவுமே எனக்கு கண்ணில் தென்படவில்லை. உடல் காற்றில் மிதப்பது போல் இருந்தது. ஆனால் உடனே சரியாகிவிட்டது. உண்மையில் அது போன்ற அனுபவம் எனக்கு நேர்ந்ததா, அல்லது நானே அப்படி பிரமையில் ஆழ்ந்து விட்டேனா என்றெல்லாம் எனக்கு புரியவில்லை. உடனே அது குறித்து சாந்தாவிடம் கூற வேண்டும் என்று எழுந்தேன். ஆனால் நின்றுவிட்டேன். எனக்கே சரியாக புரியாத இந்த பிரச்சனை அவளிடம் சொன்னால் இன்னும் கவலைப்படுவாள், தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். அன்று இரவு கூட அதே போல் மறுமுறை நடந்தது. ஆகாயத்தில் ஒரு மின்னல் தோன்றி அது பல கிளைகளாக பிரிந்து ஒளிமயமான அந்த மின்னற் கம்பிகள் எங்கும் வியாபிப்பது போல் என் மூளை எங்கும் பரவி வெடித்து சிதறியது போல் இருந்தது. மூளையின் ஆழமான அடுக்குகளில் ஒரு இடி விழுந்தது போலானது. என் உடல் நடுங்கியது. அன்று காலை நிகழ்ந்த அனுபவம் உண்மைதான் என்று அப்பொழுது புரிந்தது. முதல் முறையை விட 2வது முறை கொஞ்சம் அதிக நேரம் அந்த மின்னல் தொடர்பான வழியை உணர முடிந்தது. கைகளும் கால்களும் குடைந்தது. ஆனால் 2 நிமிடங்களில் எழுந்து அங்கும் இங்கும் நடந்தேன், தண்ணீர் குடித்தேன். பின்னர் எல்லாமே நார்மலானது போல் உணர்ந்தேன். அடுத்து ஒரு வாரத்துக்கு பிறகு காலையில் பூங்காவில் வாக்கிங் போகும்பொழுது மறுபடியும் ஒரு முறை அதே போல் நடந்தது. நடை தடுமாறியது. அடியெடுத்து வைத்ததாக நினைத்தேன். ஆனால் கால் நகரவில்லை. உடல் ஆடியது. கீழே விழப்போனேன். என் பின்னால் நடந்து வந்தவர்கள் என்னை பிடித்து கொண்டார்கள். ஆர் யூ ஓகே என்று கேட்டார்கள். அருகில் இருந்த அந்த பெஞ்சின் மீது என்னை அமர வைத்து ஆசுவாசப்படுத்தினார்கள். நான் சற்றைக்கெல்லாம் தேறி இட்ஸ் ஓகே, ஐ எம் ஓகே நவ் என்று விரலை காட்டினேன். ஆனால் என்னிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பது எனக்கு புரிந்து போனது. அன்று யூனிவர்சிட்டி சொல்வதாக கூறிவிட்டு என் நண்பனான நியூராலஜிஸ்டை போய் சந்தித்தேன். சில டெஸ்ட்டுகள், ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்தான். அவற்றின் ரிசல்ட்டை பார்த்தவுடன் அவனுடைய முகம் மாறிவிட்டது. சம்திங் சீரியஸ் என்பது போல தோன்றியது. அவன் தயங்கி தயங்கி சொன்னான், உனக்கு மூளையில் ஒரு இடத்துல ரத்தம் அப்படியே கட்டியாயிருக்கு என்றான். அது கரைவதற்கு சில மருந்துகளை எழுதி கொடுத்தான். இது குறித்து என் மனைவியிடம் கூறக்கூடாது என்று அவனிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டு அவனிடமிருந்து விடைபெற்று கிளம்பினேன். அந்த விஷயத்தை ரகசியமாக சாந்தாவுக்கு தெரியாமல் மறைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். நான் ஒரு சர்வதேச இதழுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று இரவும் பகலாக எழுத வேண்டும் என்றும் சாந்தாவுக்கு தொந்தரவு கொடுக்காமல் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்க வேண்டும் என்றும் பொய்களை கூறி என்னுடைய படுக்கையை வேறு அறைக்கு மாற்றிக்கொண்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது நேர்ந்து என் ரகசியம் வெளிப்பட்டு விடுமோ என்று கடந்த ஓராண்டாக பயந்து கொண்டே வாழ்ந்து வருகிறேன். ஆனால் இறைவன் அந்த விஷயத்தில் கருணை காட்டினான். என் நோயின் ரகசியத்தை சாந்தாவிடமிருந்து மறைப்பதில் இறைவனும் உதவினான் என்று தான் கூற வேண்டும். வியாதி முற்ற 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 எனக்கு அது போன்ற அட்டாக் வருவதற்கு முன்பே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தது. கால்கள் பலவீனமாவது, உதடுகளும் கைவிரல்களும் நடுங்குவது போன்றவை நேர்ந்தன. அந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனே நான் என் அறைக்கு விரைந்து சென்று கதவை சாத்திக் கொள்வேன். ஒரு 5 நிமிடங்களுக்குள் அந்த அட்டாக் வருவதும் நின்று விடுவதும் நிகழ்ந்துவிடும். நான் பழையபடி வெளியில் வந்து விடுவேன். சாந்தா என்னை ஆச்சரியத்தோடு பார்ப்பாள். நல்ல பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியா வந்தது. மறந்து போவதற்குள் அதை கம்ப்யூட்டரில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் போனேன் என்று பொய் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என்றாவது அறைக்குள் சென்ற நான் திரும்பி வராவிட்டால் சாந்தா எவ்வாறு தாங்கிக் கொள்வாள் என்ற பயம் என்னை துளைத்து எடுத்தது. என் நோயை பற்றி அவளிடம் கூறிவிடலாம் என்று எண்ணினேன். டாக்டரிடம் என் வியாதியின் தீவிரம் பற்றி அறிவுரை கேட்டேன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தேன். உனக்குள்ள நோய்க்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்குது. உன்னை விட அதிகமாக நான் அதைத்தான் கவலைப்படுறேன். கடவுள் அருள் இருந்துச்சுன்னா அந்த மருந்தால் உங்களுக்கு சரியாயிடும், இல்லாட்டினாக்கா என்று கூறி என்னை கட்டி அணைத்து கொண்டான்.
அவன் குரலில் கவலை எட்டி பார்த்தது. ஆனால் மருந்துகளால் அந்த கட்டி கரையவே இல்லை. நாளுக்கு நாள் அது வளர்ந்து பெரிதாகி கொண்டு வந்தது. அதோடு தன் குணங்களை மேலும் தீவிரமாக காட்ட ஆரம்பித்தது. மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயசில் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது என்றான் என்னுடைய டாக்டர் நண்பன். அவனுடைய கண்கள் கலங்கியது. ஓஹோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்படின்னா டைம் டு சே பை பை டு எவ்ரிபடி, ரைட்? நான் விடைபெறுகிறேன் நண்பா என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன். எனக்கு புரிந்து போனது. என் மூளை பாதுகாப்பு முள்ளை எடுத்துவிட்டு வீசி எறிந்த வெடிகுண்டு போல் இருக்கிறது. எந்த நேரத்திலும் அது வெடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. வீட்டிற்கு வந்தவுடன் பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் எல்லோருடனும் ஆசை தீர வாட்ஸ்அப் லைவ் வீடியோவில் பேசி மகிழ்ந்தேன். தாவரவியலில் உயர்ந்த சிகரங்களை தொட்ட என்னுடைய மதி இப்பொழுது என்னை மரண குகைக்குள் தள்ளப்போகிறது. மரணதேவனின் வரவை எதிர்பார்த்து ஒரு கணம், ஒரு யுகவாக நேற்று இரவை கழித்தேன். ஏன் இறைவா, ஏன் என்னை ஏன் அழைத்துச் செல்ல விரும்புகிறாய்? இன்னும் சில நாட்கள் என்னை வாழவிடக்கூடாதா? ப்ளீஸ் என்ற மனதிலேயே இறைவனை வேண்டிக் கொண்டேன். இறைவன் கருணை புரிந்தார் போல் அந்த இரவு ஒன்றுமே நடக்கவில்லை. மறுநாள் புத்தம் புது சுகந்தங்களோடு பரிமளிக்கும் இனிய காலையை விரும்பி வரவேற்றேன். ஆழ்ந்து அனுபவித்தேன். இன்று முதல் எனக்கு ஒவ்வொரு காலையும் அபூர்வமான காலை பொழுதுதான். இரவில் மரண பயம், காலையில் வாழ்வின் கொண்டாட்டம். தினசரி கணக்காக என் ஆயுளையும் எண்ண வேண்டி வந்தது. இது ஒன்றுதான் நான் அவளிடமிருந்து மறைத்த விஷயம். இது தெரியாத சாந்தா நான் அவளோடு சரசமாடுகிறேன் என்றும் வர வர சின்ன பையனாக மாறி வருகிறேன் என்றும் என்னை அன்பாக வங்கியில் கோபித்து கொண்டாள். ஆனாலும் ஐ ஆம் நாட் வொரீட், ஐ ஆம் ஹாப்பி. 70 வயது வரை ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். ஆனால் நான் இல்லாமல் சாந்தா எப்படி வாழ்வாள் என்ற கவலையே என்னை சித்திரவதை செய்தது. வெளியில் தைரியமாக தென்பட்டாலும் அவள் மிகவும் மென்மையானவள். நான் அருகில் இருப்பதால் தான் அவள் தைரியமாக இருக்கிறாள். நான் அவள் அருகில் இல்லாத கணம் அவள் பலவீனமாகி விடுவாள். திருமணத்தில் அவள் என் பாதத்தை ஒரு முறைதான் தொட்டாள். நான் ஒவ்வொரு கணமும் அவள் பாதத்தை என் தலைமையில் வைத்து பூஜிக்கிறேன். அவள் என் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த போது நான் அவளை என் இதயத்தில் கோவில் கட்டி ஆராதித்தேன். அவள் இனிய புன்னகைப்பூவின் பரிமளமானால் நான் அந்த பரிமளத்தில் மயங்கித் திரியும் வண்டாடினேன். அவள் பிரகிருதியாக வரவேற்ற போது நான் புருஷனாக பரவசமடைந்தேன். அவள் மனைவியாக இரட்டிப்பு காதலோடு அரவணைத்த போது நான் கணவனாக செய்வதறியாது அவளுக்குள் காணாமல் போய்விட்டேன். இப்பொழுது உண்மையிலேயே அவளுடைய வாழ்விலிருந்து நான் காணாமல் போகப் போகிறேன். கர்வமாக, அதிசயமாக, நீண்டு உயர்ந்த கொடியாக நேராக நின்ற என் சாந்தா நான் இல்லாமல் இறக்கப்பட்ட கொடி போல் சுருங்கிப் போவதை என்னால் யூகிக்க முடியவில்லை. யோசனையில் ஆழ்ந்திருந்த போது என் கண்ணீர் கூட வெளியில் சோபாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த என் தோழிக்கு, என் வாழ்க்கை துணைவிக்கு தெரியக்கூடாது என்று நிசப்தமாக கன்னங்களில் வழியத் தொடங்கியது. அண்மையில் டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ந்த பின் திரைப்படங்களில் யமன் நேரில் தோன்றி ஜீவர்களின் உயிரை பறித்துச் செல்லும் முன் அற்புதமாக பிரகாசித்து தங்கக் கதிர்களாக ஒளிவீசும் பாசக்கயிற்றை வீசுவதை காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட யமபாசம் எப்பொழுது என்னை நோக்கி வீசப்படுமோ என்ற கவலையில் கண்ணை மூடினேன். ஹலோ ஹலோ என்னங்க சார்? ஹலோ, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க ஐயா. ஒரு ஒரு சவப்பெட்டி வீட்டுக்கு அனுப்புங்க. ஒரு 5 நிமிடங்களுக்கு பின் மறுபடியும் ஒரு ஃபோன் கால். ஹலோ, என்ன அதே வீட்டிலேருந்து கூப்பிட்றீங்களா? ஆமாங்க ஐயா, இன்னொரு சவப்பெட்டியும் சேர்த்து அனுப்புங்க. இன்னொன்னா? நீங்கள் யார்? அவங்க பையன் அப்பா இறந்துட்டாங்க, அதை
பார்த்து கொஞ்ச நாளையில் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க என்று அவருடைய பையன் தொலைபேசியில் அழைப்பதாக இந்த கதை முடிவு பெறுகிறது. 2020 பெண்மணி இதழில் வெளியான இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தெலுங்கில் டாக்டர் பிரபாகர் ஜெயினி, தமிழில் ராஜி ரகுநாதன். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.